சேலம் அருகே வயதான விவசாயிகளின் நிலத்தை அபகரிக்க முயற்சி செய்யும் பாஜக பிரமுகருக்கு உடந்தையாக சாதி பெயருடன் சம்மன் அனுப்பிய அமலாக்கத்துறைக்கு புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ராமநாயக்கன் பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சகோதரர்களாகிய கண்ணையன், கிருஷ்ணன் ஆகியோரின் பூர்வீக நிலம் 6.50 ஏக்கர் விளைநிலத்தை அபகரிக்கும் முயற்சியில் பாஜக பிரமுகர் குணசேகரன் என்பவர் பல முறைகேடான செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார் என்று கிருஷ்ணசாமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே கடந்த ஜூன் 22ஆம் தேதி சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்திலிருந்து அனுப்பப்பட்ட சம்மனில் சாதி பெயரை குறிப்பிட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள கிருஷ்ணசாமி, இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருந்ததாகவே கருத வேண்டி இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் தலையிட்டு எந்தவித தயவு தாட்சியம் பார்க்காமல் நில அபகரிப்பு சட்டத்தின் கீழ் சேலம் கிழக்கு மாவட்ட பாஜக பொறுப்பாளர் குணசேகரனை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஏழைகளின் நிலத்தை அபகரிப்பதற்கு திட்டமிடும் குணசேகரன் என்பவர் பாஜகவை சேர்ந்தவர் என்ற காரணத்திற்காகவே அமலாக்கத்துறை தவறாக பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என்றும், அமலாக்கத்துறை இதற்காக ஏழை விவசாயிகளுக்கு சமன் அனுப்பியது குறித்து அமலாக்கத்துறை இயக்குநரகம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். மேலும் கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோருக்கு அனுப்பிய கடிதத்தில் சாதியின் பெயரை குறிப்பிட்டு அனுப்பிய அதிகாரிகள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அமலாக்கத்துறை அதிகாரிகள் எவரேனும் பாஜக பிரமுகர் குணசேகரனுக்கு உடந்தையாக இருந்திருந்தால் அவர்கள் மீது அமலாக்கத்துறையின் இயக்குநர் அலுவலகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்களே களத்தில் இறங்கி போராட வேண்டிய சூழல் ஏற்படும் என கிருஷ்ணசாமி எச்சரித்துள்ளார்.